அன்புள்ள சிஎம், என்னோட கனவு என் பொண்ணு என் குடும்பத்தோட முதல் தலைமுறை ஐஐடி இன்ஜினியர் ஆகும். அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் எங்க ஊருக்கே வந்தா மதிப்பிற்குரிய சிஎம் ஐயா அவியலுக்கு என் மவன் இந்த அடுப்புங்கிற புகையிலையும் மிஷின் சத்தத்திலையும் படிக்க முடியாம ரொம்ப அவதிப்படுறான். என் மவன் நிம்மதியா படிக்க ஒரு ரூம் கிடைச்சா. அன்புள்ள சிஎம் அண்ணா, எனக்கு கேக் பிஸ்கட் எல்லாம் பண்ண ரொம்ப ஆசை. என் கனவு நானே ஒரு பேக்கரி, அதுவும் என் பொண்ணு பேர்ல திறந்தா. சிஎம் ஐயா, எனக்கு வேகமாக போய் நிறைய மீன் பிடிக்க மோட்டர் போட்டு கிடைச்சா. அன்புள்ள சிஎம், என் கனவு என்னன்னா நான் வேலை செய்கிற அந்த ஃபேக்டரி மாதிரியே சொந்தமாக ஒரு ஃபேக்டரி திறந்தா. சிஎம் ஐயா, விலங்கி நிற்கிற கருதை வெரசா சந்தைக்கு அனுப்புறதுக்கு ஒரு கருதை இருக்கிற மிஷின் கிடைச்சா. உங்க கனவோட ரெடியா இருங்க. உங்க கனவை நனவாக்க உங்க வீடு தேடி வருது உங்க அரசு. உங்க கனவை சிஎம் கிட்ட சொல்லுங்க. உங்க கனவு சொல்லுங்க. கோடி குடும்ப கனவுகள் நிறைவேற்றுவதற்கான தொடக்கம். தமிழ்நாட்டு மக்களின் கனவுகளை கண்டறிய 50,000 தன்னார்வலர்களை தமிழ்நாடு அரசு இப்பணியில் ஈடுபடுத்த உள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தரவுகளை சேகரிக்க உள்ளனர் தன்னார்வலர்கள். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுவே சிறப்பு. தன்னார்வலர்கள் அனைவரும் மகளிர். தற்போது தன்னார்வலர்களுக்கான கிட்டினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் கனவுகளை கேட்க வரும் தன்னார்வலர்களுக்கான கிட் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. தன்னார்வலர் பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பெண்ணிற்கு தான் ஒரு குடும்பத்தின் தேவை எளிதாக புரியும். அதற்காகவே அனைத்து தன்னார்வலர்களையும் மகளிராக தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கனவை கேட்டு வரும் முதலமைச்சர் அதை நிறைவேற்றுவதற்காகவும் தயாராகியுள்ளார். பொதுமக்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கனவை கேட்டு வரும் முதலமைச்சர் அதை நிறைவேற்றுவதற்கான உறுதியையும் அளித்து வருகிறார். அதாவது வீடு வீடாக சென்று மக்களின் கனவுகளை கேட்டு அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த திட்டமானது பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்க கனவை சொல்லுங்க என்ற இந்த புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம்